Hello friends, welcome back to my channel Angel and Creations. Last Saturday என்னோட பர்த்டே ஒரு சிம்பிளான ஃப்ரெஷ் ஃபிக் கேக் வந்து என் பர்த்டேக்கு பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு சின்ன பீஸ் வந்து கொக்கோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இருந்ததுன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரோஸ்ட் பண்ண ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாக்லேட்குள்ளெல்லாம் ஆல்மண்டை பைட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து இதில் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து மிதமான தீயில் ஆல்மண்ட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஃபிக் கம்போட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ் ஃபிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10லேருந்து 12 மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு நீட்டமாக இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்போட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து அதே பேனில் அந்த ஃபிக்கை போட்டு அந்த பட்டர் இருந்ததுலேயே கொஞ்சம் அப்படியே இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகரும் 200 ml வாட்டரும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூடவே நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த கம்போட் வந்து ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றுறது வந்து அந்த சுகர் வந்து மறுபடியும் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கம்போட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேக் மிக்சிங் தான். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு தடவை வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு மைதா 1 கப், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஜலிச்சு விட்டுடணும். நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து கேக் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து மைதா யூஸ் பண்ணோம். இதுக்கு பதில் நீங்கள் அப்படியே இதே அளவில் நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரை 1/2 கப், கூடவே ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சுடு தண்ணியில் கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவோடு சேர்த்து நல்லா இதை வந்து லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த இந்த கம்போட்டை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்குக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சூடாக வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். கடைசியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த பேக்கிங் பவுடரோட ரியாக்ட் ஆகி கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும், இந்த ஃபிக் கம்போட் நம்ம ஆட் பண்ணனால கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கும். நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து டார்க் கலர் இருக்குது. நீங்கள் லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த கேக் மோல்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றிட்டு டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கம்போட்டில் இருந்த ஃபிக்கை வச்சுட்டு ஆல்மண்ட்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 180 டிகிரி செல்சியஸில் எனக்கு இந்த கேக் குக் ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு அவன்லேயும் டைம் வேரி ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மோல்ட்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கனேஜ் வந்து ஆட் பண்ணேன். சும்மா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். இது இல்லாமல் நீங்கள் அப்படியேவும் வெறும்னா சர்வ் பண்ணுங்கள். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பேர்ட் மேன் ஆஃப் சென்னை என்னோட மாமனார். அங்கே தான் வந்து நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி வந்து சாப்பிட்டோம். நான் வந்து வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல, ஜஸ்ட் வந்து கேக்கை மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து
பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.